வியூவர்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எம்எஸ் வேர்டில் எப்படி ரெஸ்டாரண்ட் பில் புக் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு எம்எஸ் வேர்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் தான் நம்ம ரெஸ்டாரண்ட் பில் புக் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு தேவையானது சைஸ். ஸோ லேஅவுட் செலக்ட் பண்ணிவிட்டு மார்ஜின் செலக்ட் பண்ணுங்கள். அதில் கஸ்டம் மார்ஜின் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா டாப்பில் 0.2 அண்ட் லெஃப்ட்லேயும் 0.2, பாட்டம் அதுலேயும் 0.2 அண்ட் ரைட் அதுலேயும் நம்ம 0.2 கொடுத்துக்கலாம். ஓகே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆச்சுன்னா அதை ஜஸ்ட் இக்னோர் பண்ணிக்கோங்க. அண்ட் இதோட சைஸ், ஸோ லேஅவுட் டேப்லேயே சைஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா A4 இருக்குது. நமக்கு தேவையான சைஸை செலக்ட் பண்ணுறதுக்கு மோர் பேப்பர் சைஸ் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். வித் பார்த்தீங்கன்னா 5.3 இன்ச்சஸ் அண்ட் அதே மாதிரி ஹைட்டு பார்த்தீங்கன்னா 7.5 இன்ச்சஸ் அப்படின்னு டைப் பண்ணுறேன். இப்போ ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிற சைஸ் நமக்கு வந்துருச்சு. இதில் தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹோம் டேப்பில் போய்க்கோங்க. அதில் ரைட் அலைன்மெண்ட் கொடுத்துட்டு இந்த இடத்துல டேட் அப்படின்னு டைப் பண்ணுறேன். டேட்டை டைப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டாட் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அண்ட் என்டர் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு சென்டர் அலைன்மெண்ட் கொடுத்துட்டு இதோட சைஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஒரு 20 அண்ட் இதுக்கு போல்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஃபாண்ட் ஸ்டைலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல தான் ரெஸ்டாரண்ட்டோட நேம், ஸோ ரெஸ்டாரண்ட் நேம் ஹியர் அப்படின்னு டைப் பண்ணுறேன் அண்ட் என்டர் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் சைஸை கம்மி பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல கேஷ் பில் அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஸோ அந்த கேஷ் பில்லை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு நம்ம அண்டர்லைன் செலக்ட் பண்ணிக்கலாம் அண்ட் இட்டாலிக்கும் கொடுத்துக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் ஸ்டைலாக இருக்கும். இப்போ இது ஃபுல்லாகவே செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்பேஸிங் பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆஃப்டர் பேராகிராஃப் கொடுத்துட்டு இப்போ வேணும்னா உங்களுக்கு நீங்கள் ஒரு பாயிண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க, லைன் ஸ்பேஸிங். இப்போ இந்த இடத்துல தான் நம்ம லோகோ இன்செர்ட் பண்ண போகிறோம். ஸோ இன்செர்ட் டேப்பில் போயிட்டு பிக்சர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் உங்களோட லோகோவை நீங்கள் இன்செர்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு இன்செர்ட் கொடுத்துருங்க. லோகோ இன்செர்ட் ஆனதும் நீங்கள் பண்ண வேண்டிய ஃபஸ்ட் வேலை ரைட் கிளிக் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ரேப் டெக்ஸ்ட், அதில் இன் ஃப்ரண்ட் ஆஃப் டெக்ஸ்ட். இப்போ தான் உங்களால் இந்த லோகோவை எங்கே வேணால் மூவ் பண்ண முடியும். இப்போ சைஸை டிக்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இது ஓகே. லோகோவை இன்செர்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இன்செர்ட் டேப்பில் போங்க. அகைன் இதில் ஷேப் செலக்ட் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் பார்டர் ஒன்று ஆட் பண்ண போகிறேன். ஸோ இந்த இடத்துல ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ட்ரா பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் நான் டைப் பண்ணுறேன். அட்ரஸ் டைப் பண்ணிவிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜிமெயில் நான் டைப் பண்ணுறேன். ஸோ கடையோட ஜிமெயில் ஐடி இங்கே டைப் பண்ணுறேன். என்டர் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளோட வெப்சைட், ஸோ வெப்சைட்டை இங்கே டைப் பண்ணிக்கலாம். அண்ட் வெப்சைட் டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். இதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். என்டர் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம மொபைல் நம்பர் டைப் பண்ண போகிறோம். ஸோ +91 ஏரியா கோடை டைப் பண்ணிவிட்டு மொபைல் நம்பரை ஆட் பண்ணுறேன். அண்ட் இதெல்லாம் டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இது ப்ளூ கலரில் இருக்குது. ஸோ இதை ப்ளஸ் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம பிளாக் கலர் அப்ளை பண்ணிக்கலாம். ஹோம் டேப்பில் பார்த்தீங்கன்னா அண்டர்லைன் ரிமூவ் பண்ணுறேன் அண்ட் டெக்ஸ்ட்டுக்கு கலர் பிளாக் கொடுத்துக்கிறேன். இப்போ எல்லா டெக்ஸ்ட்டும் ஒரே கலரில் இருக்குது. அண்ட் இதை ஃபுல்லாகவே செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு லைன் ஸ்பேஸிங் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ரிமூவ் கொடுத்துட்டு அண்ட் அகைன் ஒரு 1.5 ஆர் 1.15 கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த பாக்ஸ் நமக்கு ஷோ ஆகக்கூடாது. ஸோ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபார்மேட், அதில் ஷேப் ஃபில் பார்த்தீங்கன்னா நோ ஃபில் அண்ட் ஷேப் அவுட்லைன் நோ அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு இந்த அவுட்லைன் ஷோ ஆகலை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அட்ரஸுக்கு பின்னாடி நம்ம ஒரு சின்ன
இமேஜ் ஆட் பண்ண போகிறோம். இன்செர்ட்டில் போயிட்டு பிக்சர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இந்த பிக்சரை நான் இன்செர்ட் பண்ணுறேன். ஸோ பிக்சரை இன்செர்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் பண்ண வேண்டிய வேலை ரைட் கிளிக் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரேப் டெக்ஸ்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் டெக்ஸ்ட். இப்போ கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணுறேன். இதோட சைஸை நான் கம்மி பண்ணுறேன். ஸோ இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா நான் ரொம்பவே கம்மி பண்ணுறேன். ஜூம் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு நான் இதை சைஸை டிக்ரீஸ் பண்ணிக்கிறேன். சைஸை டிக்ரீஸ் பண்ணிவிட்டு மொபைல் நம்பருக்கு பக்கத்தில் இந்த சிம்பிள் நான் ப்ளேஸ் பண்ணுறேன். இது ஓகே. அண்ட் அடுத்த சிம்பிள் இன்செர்ட் பண்ணுறதுக்கு இன்செர்ட்டில் போயிட்டு பிக்சர், அதில் அடுத்த சிம்பிள் அதாவது பிக்சர் தான், அதை இன்செர்ட் பண்ணுறேன். இன்செர்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரேப் டெக்ஸ்ட், அதில் இன் ஃப்ரண்ட் ஆஃப் டெக்ஸ்ட் இந்த ஆப்ஷனை கொடுத்துட்டு இதையும் நம்ம சைஸை டிக்ரீஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே சின்னதாக. அதாவது ஆல்ரெடி என்ன சைஸில் வச்சுருக்கோமோ அந்த சைஸ் இதுக்கும் நம்ம டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ சைஸை டிக்ரீஸ் பண்ணிவிட்டு இது பார்த்தீங்கன்னா வெப்சைட் பக்கத்தில் ப்ளேஸ் பண்ணுறேன். இது ஓகே. அண்ட் நெக்ஸ்ட்டு அகைன் இன்னொரு பிக்சரை நான் இன்செர்ட் பண்ணுறேன். பிக்சரை செலக்ட் பண்ணிவிட்டு இன்செர்ட் கொடுக்குறேன். இதுக்கும் ரைட் கிளிக் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரேப் டெக்ஸ்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் டெக்ஸ்ட். அதே மாதிரி இதுக்கும் நம்ம சைஸை டிக்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஜிமெயில் பக்கத்தில் ஜூம் இன் பண்ணுறேன். சைஸை டிக்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு டிக்ரீஸ் பண்ணிவிட்டு இதை ஜிமெயிலுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணுறேன். ஏரோ மார்க்கை யூஸ் பண்ணியும் நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம் பர்ஃபெக்டாக ப்ளேஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் அதே மாதிரி அடுத்த இமேஜையும் நான் இன்செர்ட் பண்ணிக்கிறேன். இமேஜை இன்செர்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் ப்ரெஸ் பண்ணிட்டு ரேப் டெக்ஸ்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் டெக்ஸ்ட் கொடுக்குறேன். இதுக்கும் நம்ம சைஸை டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாகவே சைஸை டிக்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ண போகிறோம். இன்னும் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். டிக்ரீஸ் பண்ணிவிட்டு இது பார்த்திங்கன்னா லொக்கேஷன். ஸோ அட்ரஸ் பக்கத்தில் லொக்கேஷன் இந்த ஐக்கானை இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ இந்த 4 ஐக்கானை ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெயினான கண்டென்ட்டை நம்ம டைப் பண்ண போகிறோம். ஸோ இன்செர்ட் டேப்பில் போயிட்டு ஷேப்ஸில் டெக்ஸ்ட் பார்டர் ஒன்று ஆட் பண்ண போகிறேன். அதை பார்த்திங்கன்னா இந்த லோகோ கீழே இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கஸ்டமர் நேம் இந்த மாதிரி டாட் ப்ரெஸ் பண்ணுறேன். டாட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். இதில் பார்த்திங்கன்னா கஸ்டமர் அட்ரஸ் இதுக்கும் நம்ம டாட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் என்டர் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கஸ்டமர் ஃபோன் அதாவது ஃபோன் நம்பர் இதுக்கும் நம்ம டாட்ஸ் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த பார்டர் நமக்கு ஷோ ஆகக்கூடாது. ஸோ இதை மேலே இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதோட சைஸை நம்ம டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபார்மேட்டில் போயிட்டு ஃபில் நோ ஃபில் அண்ட் ஷேப் அவுட்லைன் நோ அவுட்லைன் கொடுத்துக்கலாம். இது ஓகே. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கர்சரை வச்சுட்டு இன்செர்ட் டேப்பில் போயிட்டு டேபிள் ஆட் பண்ணுறேன். அதாவது 5x5 இந்த டேபிள்ஸை நான் இன்செர்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செல்லில் சீரியல் நம்பர் அண்ட் அதுக்கு அடுத்து இருக்கிற செல்லில் டேப் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நேம் ஆஃப் த ஐட்டம் அண்ட் டேப் ப்ரெஸ் பண்ணால் நெக்ஸ்ட்டு செல்லுக்கு ஜம்ப் ஆகிடும். அதில் குவான்டிட்டி அண்ட் அதே மாதிரி டேப் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரேட் அண்ட் அகெயின் டேப் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அமௌண்ட். இந்த மாதிரி டைப் பண்ணி முடிச்சுட்டு இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு ஹோம் டேப்பில் போயிட்டு சென்டர் அலைன்மெண்ட் கொடுத்துக்கிறேன். அண்ட் லே அவுட் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சென்டர் அலைன்மெண்ட் கொடுத்துக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பரோட சைஸு நம்ம கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நேம் ஆஃப் த ஐட்டம்க்கு கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். ஸோ இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம்.
குவான்டிட்டி ரேட் இதை இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபஸ்ட்டு இருக்கிற இதை இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஜூம் அவுட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இங்கே தான் நம்ம எல்லாமே டைப் பண்ணுவோம். ஸோ இந்த ஸ்பேஸ் இங்கே கண்டிப்பாக தேவை. அண்ட் இந்த செல்ஸ் எல்லாமே நம்ம இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு லேஅவுட்டில் போயிட்டு மெர்ஜ் செல்ஸ் கொடுத்துக்கிறேன். இதெல்லாம் மெர்ஜ் பண்ணிக்கிறேன், இதெல்லாம் தேவையில்லை. அண்ட் இந்த இடத்துல கர்சரை வச்சுட்டு இந்த இடத்துல இன் வேர்ட்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே டாட்ஸ் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். டாட்ஸ் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு என்டர் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கீழேயும் இன்னொரு லைன் வர மாதிரி அகைன் ஒரு டாட்ஸ் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பக்கத்தில் இருக்கிற இந்த இடத்துல கர்சரை வச்சுட்டு இதில் பார்த்தீங்கன்னா டோட்டல் அண்ட் அதுக்கு கீழே இருக்கிறதுல வேட் அண்ட் கடைசியாக இருக்கிறதுல கிராண்ட் டோட்டல். அண்ட் இதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ கிராண்ட் டோட்டல் நல்லா தெரியுது. இதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், இது கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கர்சரை வச்சுட்டு இன்செர்ட் டேப்பில் போகிறேன். அதில் ஷேப் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு டெக்ஸ்ட் பார்டர் ஆட் பண்ணுறேன். இந்த இடத்துல ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ரிசீவர் சிக்னேச்சர் அப்படின்னு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு இது ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு ஹோம் டேப்பில் போயிட்டு போல்டு அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் சென்டர் அலைன்மெண்ட் கொடுத்துட்டு சைஸையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபார்மேட் செலக்ட் பண்ணிவிட்டு ஷேப் ஃபில் பார்த்தீங்கன்னா நோ ஃபில், ஷேப் அவுட்லைன் பார்த்தீங்கன்னா நோ அவுட்லைன். அண்ட் இதை இந்த மாதிரி கீழே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஏரோ மார்க் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இதை ஒரு காப்பி எடுத்துக்கலாம். Ctrl+C Ctrl+V ப்ரெஸ் பண்ணி இதை ரைட்டில் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு அண்ட் இந்த டெக்ஸ்ட் எல்லாமே நம்ம பேக் ஸ்பேஸ் பண்ணிக்கலாம். இந்த ரிசீவர் அப்படின்றத பேக் ஸ்பேஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஆத்தரைஸ்ட் சிக்னேச்சர் அப்படின்னு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இன்செர்ட் டேப்பில் போயிட்டு ஷேப்ஸில் ஒரு லைன் டூல் எடுத்துக்கிறேன். ரிசீவர் சிக்னேச்சருக்கு மேலே இந்த மாதிரி லைன் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த லைனுக்கு பார்த்தீங்கன்னா ஃபார்மேட்டில் அவுட்லைன் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் செலக்ட் பண்ணுறேன். அண்ட் இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இதையும் ஒரு காப்பி எடுத்துக்கலாம். Ctrl+C Ctrl+V இல்லைனா கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணி இதை ஒரு காப்பி எடுத்துக்கலாம். ஆத்தரைஸ் சிக்னேச்சர் மேலே வச்சுட்டு ஏரோ மார்க் யூஸ் பண்ணி இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கிறேன். அண்ட் இதையும் அதே மாதிரி மூவ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த சைஸை நான் கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஏரோ மார்க் யூஸ் பண்ணி இதுக்கு மேலே இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மேலே இருக்கிற சீரியல் நம்பர் இது ஃபுல்லாகவே நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு போல்டு அப்ளை பண்ணலாம். அண்ட் ஃபைனலாக உங்களுக்கு தேவையான கலரையும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கலர் ஆட் பண்ணுறதுக்கு டிசைன் டேப் போங்க. அதில் பேஜ் கலர், இதில் உங்களுக்கு தேவையான கலரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் கலரெல்லாம் சேவ் பண்ணிவிட்டு கடைசியாக நீங்கள் Ctrl+P கொடுத்து பிரிண்ட் ப்ரிவ்யூ பார்த்துக்கலாம். அதில் உங்களுக்கு தேவையான செட்டிங்ஸ் எல்லாமே நீங்கள் செலக்ட் பண்ணி பிரிண்ட் கொடுத்துக்கலாம். அண்ட் அவ்வளோதான். இந்த வீடியோவில் கண்டென்ட் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.